வெல்கம் டு உதய ஆன்டிக்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே மார்க்கெட் 8 தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் சட்டி, பிராஸ்ல பண்ண பால் சட்டி. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு. கோயிலுக்கு அந்த மாதிரி இருக்கு, நம்ம கொண்டு போய் வைக்கலாம். பார்த்துக்கோங்க, சாஃப்டா இருக்குது, பிரான்ச் மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து மெட்டீரியல் பிராஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பால், அப்புறம் நெய் எதுனாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கேரளாவில் வந்துட்டு தட்டு விளக்குன்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி தான் இருக்குமா, தட்டு மாதிரியே இருக்குமா. ஆனால் இது வந்துட்டு செம்மையான ஆன்டிக் பீஸுங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வெட்டெழுத்துலேயே கேரளா லெட்டர்ஸ் எழுதியிருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும். இதில் நெய் ஊற்றி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுவாங்களாமா. இது ஆனால் வந்துட்டு பவுல் கிடையாது, தட்டு விளக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆன்டிக் பீஸுங்க, ரொம்ப ரேர் பீஸும் கூட இதுதான். நம்ம ஸ்டாண்ட் எத்தனை டைம்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு நிறைய மாடல் பண்ணி தொடர்ந்து நம்ம காட்டும் போது இந்த அளவுக்கு டிசைன் நிறையா பண்ணல. இதில் டிசைன்லாம் பண்ணி அழகாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 4.5 இன்ச் இருக்குது. ஹைட்டு கூட ரொம்ப சின்னது தான் பாருங்கள், 1 இன்ச் தான் இருக்கும். ஸ்டாண்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. மேலே வித்து வந்துட்டு 4 இன்ச் இருக்குது. எல்லாரோட ஃபேவரட் எண்ணெய் சீட்டி, 3 எண்ணெய் சீட்டி இந்த வாட்டி கிடச்சிருக்குது, பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் வந்துட்டு ஒரே ஒரு குட்டி எண்ணெய் சீட்டியில் வந்துட்டு 4 ஸ்டாண்ட் இருக்குது, 4 கால் வச்சு இருக்குது. இதோட ஒன்று நான் காட்டுறேன். டிசைன் வந்துட்டு எல்லாமே காமனாக இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹைட்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. உங்களுக்கு இதோட சைஸ் காட்டுறேன். இது 3 இன்ச் இருக்குது. இந்த கால் வச்ச சிட்டி வந்துட்டு 3 இன்ச்சு. அதுக்கு மிடில் இருக்கக்கூடியது வந்துட்டு இதுவும் 3 இன்ச்சு. ஐ திங்க் எல்லாமே சேம் ஹைட்டில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க 3 இன்ச்சு. ஆனால் இதோட கெப்பாசிட்டி தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி சைஸஸ்லாம் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஹைட்டு அகலம் தான் வந்துட்டு அதிகம். பாருங்க, அகஸ்தியர் கமண்டலம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. காசிலலாம் யூஸ் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பிராஸ்லேயே காப்பரில் நடுவில் காப்பர், அப்புறம் மேலே பிராஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருப்பாங்கல்ல, அகஸ்தியர்லாம் கையில் வச்சுருப்பாங்கள்ல, இந்த மாதிரி முனிவர் அவங்களாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் இது. இது பேர் கமண்டலம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக வேலைப்பாடுலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதிலலாம் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். காப்பரில் தான் வந்துட்டு எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஜாயினுமே வந்துட்டு காப்பர் இது வச்சு பண்ணியிருக்கிறாங்க. கீழேயுமே அதே மாதிரி தான், பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் உங்களுக்கு, இதோட சைஸ் 7 இருக்குது. கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. ஃபேவரட் காது சட்டி. இந்த வாட்டி காது உருளி வந்துட்டு ரொம்ப கிடச்சிருக்குது. 4 பவுல் கிடச்சிருக்குது. காது வச்ச பவுலு, கால் வச்சதுலேயே காலும் வச்சிருக்கு, காதும் வச்சிருக்கு. அதான் இதில் வந்துட்டு ஹைலைட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே பழைய காலத்துக்குள்ளது தான், பார்த்துக்கோங்க. 3 ஸ்டாண்ட் இருக்கும், நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு. பாருங்கள், நல்ல ஆன்டிக் பீஸு, பார்த்துக்கோங்க. அதோட குட்டி இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெருசு. இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஓல்டுனால தான் இந்த மாதிரி கலரில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பாலிஷ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணும்போது. ஆன்டிக் பீஸ்னால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு 100 இயர்ஸ் ஓல்டுங்க, நல்ல ஓல்டு பீஸ். இதை விட பிளாக்காக வந்துச்சு. நான் வந்துட்டு வாஷ் பண்ணனால தான் இந்த கலர் கொஞ்சம் வந்துருக்குது. இன்னும் நீங்கள் வந்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணிங்கன்னா நல்ல செம்மையான கோல்டிஷ் கலரில் இருக்கும். இருங்க, உங்களுக்கு ஒன்று நான் சைஸ் காட்டுறேன். இது வந்துட்டு 2.1 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 4.2 இன்ச் இருக்குது. அதுக்கு அடுத்த சைஸ் வந்துட்டு 2 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. 3.8.1 இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 3.8 இருக்குது. 2.5 இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது. இருக்கக்கூடிய இடியாப்பம் புளியறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெங்களூர் சைடில் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப வருஷம் ஓல்டுன்னு சொல்ல முடியாது, மீடியமான ஓல்டு தான். ஆனால் இது வந்து பிரான்ஸ்லேயே பண்ணுது, நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே வந்துட்டு அந்த தட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தட்டு மாற்றினா கூட கூடிய மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சில்லு வேறு மாற்றினா கூட நம்ம மாற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையான சைஸுக்கு. அப்புறம் இதை கீழே கழட்டிக்கலாம். பாருங்கள், கீழே கழட்டிட்டு சில்லை மாற்றிக்கலாம், அப்புறம் அகைன் மாட்டிக்கலாம். மினி சைஸு நம்ம வீட்டிலலாம் பெருசாக வச்சுருப்போம். இது குட்டியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப மினி சைஸ்லேயே இடியாப்பம் புளிகிறது.
3 இன்ச் இருக்குது பார்த்துக்கோங்க. செம்மையான ஆன்டிக் பீஸு. நான் இவ்வளோ குட்டியாக இருக்குது, பிளாக்காக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குட்டி செல்ல ஊர்லேன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. உங்களுக்கு இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குது. என் கைக்குள்ளேயே அடங்கிருக்குது பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது அதோடது. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். உருளிலே பெருசு பெருசாக நம்ம பார்த்துருப்போம், குட்டிலே எவ்வளோ அழகாக இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். காது, கைப்பிடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எதுக்கு இந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னா அந்தளவுக்கு அது அவ்வளோ வருஷம் ஓல்டுங்க. இது ரொம்ப ரேர் ஆன்டிக் பீஸு. இதெல்லாம் பீஸ் ரேட்டில் தான் சேரும், நான் வெயிட் ரேட் கொடுக்க மாட்டேன். 1 இன்ச் தான் இருக்குது பார்த்துக்கோங்க, வெறும் 1 இன்ச் தான். இதோட இது பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா 2.8 இன்ச் தான் இருக்குது. உருளி நான் காமிச்சிருப்பேன், ஆனால் இவ்வளோ குட்டியாக காமிச்சிருக்கிறேன்னா குட்டியாக பேபி செட் மாதிரி இருக்குது. அது வார்ப்ளே பண்ண சூடத்தட்டு, நம்ம வீட்டிலலாம் சூடம் காட்டுவோம்ல, அந்த சூடத்தட்டு தான் இது. ஆனால் வார்ப்ளே பண்ணி இப்படி இழுப்பாங்கல்ல, அதுதான் அந்த மாதிரி பண்ணது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. முறி வெங்கலம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. உள்ள டிசைன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷம் ஓல்டுனால லைட்டாக டிசைன்லாம் அழிஞ்சிருக்குது. மற்றபடி அவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு டேமேஜும் கிடையாது. சின்னதாக லேஸாக இருக்குது. 7 இன்ச் இருக்குது. இங்கே நிறையா ஸ்பூன் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் நான் ஃபஸ்ட்டு ஆன்டிக் ஸ்பூன்லேருந்து போகிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறது. இந்த மாதிரி கோயிலெல்லாம் இப்படி எண்ணெய் வச்சு இப்படி ஊற்றுவாங்கல்ல, யாகசாலைக்கு, அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடிய எண்ணெய் இதான் இது. எவ்வளோ வருஷம் ஓல்டுன்னு பாருங்கள், அவ்வளோ இதாக இருக்குது. ஆன்டிக் பீஸ்னால தான் நான் இதை வந்து வாஷ் பண்ணிக்கல, லைட்டாக இந்த இடத்துல டேமேஜ் இருக்குது. அதுவுமே இல்லாமல் 200 இயர்ஸ் ஓல்டில் இந்த பீஸ் கிடச்சதே நமக்கு பெருசு. அதனால் இந்த டேமேஜ்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா கீழே டேமேஜ் எதுவும் இல்லை, எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு பிரச்சனை வராது. இது வந்து ஆன்டிக் பீஸ் தான். நம்ம வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணணும்னா நல்லா க்ளீன் பண்ணணும். ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டிசைன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வெங்கலம். வெங்கலத்துலேயே இவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய கரண்டி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி குழிக்கரண்டி சாம்பார் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது. எல்லாமே வந்துட்டு வெங்கலத்துலேயே முறி வெங்கல கரண்டி, எல்லாமே முறி வெங்கலம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், எல்லாமே வெட்டெழுத்துகள் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓல்டு. ஒரு 100 வருஷம் இருக்கும் ஒவ்வொரு கரண்டியும். இப்போலாம் இந்த மாதிரி கரண்டி நம்ம எங்கேயாச்சும் பார்க்க முடியுதா? இங்கே பாருங்கள், அதோட ஷேப்பே பாருங்களேன். இப்போலாம் நம்ம வாங்குற கரண்டியில் கூட இவ்வளோ ஷேப் அழகாக இருக்காது. இந்த மாதிரி வளைஞ்சு இப்படி நம்ம ஊற்றுறதுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் குட்டியாக, இந்த இடம் பெருசாக, எல்லாமே வந்துட்டு வார்ப்புலே பண்ணது. மிஷின் ஒர்க் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்ப்புலே அப்படியே சூடு பண்ணி இழுக்கிறது. அதனால தான் இப்படி இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அந்த காலத்தில் குட்டி குட்டியாக வெட்டெழுத்துலேயே வந்துட்டு சின்ன பூ, அப்புறம் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி இந்த இடத்துலையுமே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியலனாலும் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன், அப்போ பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பெரிய சைஸு. இதோட சைஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணும்போது மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அதில் நீங்கள் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். எல்லாமே வெட்டெழுத்து கொடுத்துருப்பாங்க, எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே ரொம்ப வருஷம் ஓல்டு, அதுவும் 100 இயர்ஸ் ஓல்டு பீசஸ் தான் இது எல்லாமே. நமக்கு இந்த வாட்டி தான் இவ்வளோ ஸ்பூன்ஸ் கிடச்சிருக்கு. நான் ஒன்றா கலெக்ட் பண்ணி மொத்தமாக காட்டலாம் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தோசை மாவு பண்ணக்கூடியது. அந்த காலத்தில் தோசை மாவு இதில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தியல்லே அடித்து பண்ணக்கூடியது, வார்ப்புலையே. எல்லாமே வந்துட்டு 1 ஹேண்ட் இப்படி இழுத்து உடனே இதை பண்ணிடுவாங்க. கட்டு எங்கேயுமே கட்டே இருக்காது, பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும். ஒரே இதில் அப்படியே இழுத்து பண்ணக்கூடியது. எல்லாமே ரொம்ப வருஷம் ஓல்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெட்டெழுத்து இருக்கும். இது வந்துட்டு அதுக்கும் ரொம்ப வருஷம் ஓல்டு, 200 இயர்ஸ் கிட்ட இருக்கும், 150 இயர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா சுத்தியல்ல அடிச்சே பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் சுத்தியல்ல ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி இருக்குன்னா சுத்தியல்ல அடிச்சு பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஓல்டு. இதெல்லாம் தான் ஸ்பூன் ஐட்டம்ஸ். இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், சைஸு அப்புறம் வெயிட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் ஒன்றா தனித்தனியாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சப்பரம். போன வாட்டி இதை விட கொஞ்சம் பெரிய சப்பரம் போட்டுருந்தோம், இந்த வாட்டி மினி சைஸ் கிடச்சிச்சு, கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்கள். பிராஸ் தான் இது, பார்த்தீங்கனாலே தெரியும். சாமி நீங்கள் வச்சுக்கலாம், 1 டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மயிலெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. சைடில் 2 மயில், கீழே 2 மயில், மேலே 2 மயில், பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நடுவில் ஓம் போட்டிருக்குது பாருங்கள். சாமி வச்சுக்கலாம். சாமி வைக்கக்கூடிய சப்பரம் தான் இது. இதோட சைஸ் நான் எடுத்து காட்டுறேன். இந்த இது வந்து 3 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. அன்னம் சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அன்னம் போட்டு வைக்கிறது. அந்த காலத்தில் வந்துட்டு அரிசி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பொடிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு இதில் அரிசி தான் போடணும்னு இல்லை, நம்ம வீட்டில் ஃப்ளவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். பிளான்ட் வச்சு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். மாடல்லாம் பாருங்கள் அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்துலேயே. இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் தான். பிராஸ் தகடுலேயே பண்ணது, கட்டி தகடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தகடலாம். இந்த இடத்துல வந்து இரும்பு வச்சு பண்ணுவாங்களாம் முன்னாடி காலத்தில். ஆனால் இதில் இரும்பு கூட இல்லை, எல்லாமே பிராஸ்லேயே பண்ணியிருக்காங்க. நல்ல ஓல்டு பீஸு. இல்லை சவுண்டு கூட கேட்கும் பாருங்கள்.
3 பீஸ் இருக்குது. 3லையுமே சவுண்ட் உள்ள கேட்கும். உள்ளுக்குள்ள இந்த இடத்துக்குள்ள ஏதோ போட்டிருக்கிறாங்க போல. நல்லா சவுண்டும் கேட்கும். நம்ம பிளான்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பாடு அன்னம் போட்டு நம்மளும் வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம அன்னம் போட்டு சாப்பாடு வச்சுக்கலாம் எல்லாருக்கும். அப்போ பார்க்கும்போது நமக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் இதில் வச்சு பண்ணும்போது. இதோட 8.5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் இருக்குது. நல்ல பெரிய சைஸு. இதுலேயே 3 சைஸ் இருக்குது. 3மே வந்துட்டு ஒரு டேமேஜும் கிடையாது, ஒரு லீக்கேஜ் கூட கிடையாது. எல்லாமே செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த உள்ள சவுண்ட் எல்லாத்துலேயுமே கேட்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஷோகேஸ் பீஸு நம்ம கிஃப்ட் பண்ணனாலும் பண்ணலாம், அப்படிலாம் வீட்டில் நம்ம அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பிராஸ் தான் இது. இங்கே பாருங்கள், மேலே இந்த மாதிரி ஒரு மணி கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரட்டு. இது கொக்கு, ஒரு காலில் நிற்கக்கூடிய கொக்கு. அதுக்கப்புறம் இதுலேயே இந்த மணி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக டிசைனும் அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. ஷோகேஸ் பீஸ் தான். கிஃப்ட் பண்ணனா கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் பண்ணால் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கேர்ள் வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி நிலாவில் பாருங்கள். இதுலேயே இது இருக்கும். அந்த காலத்துலேயே இவ்வளோ அழகாக உட்காந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு தனியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும் கீழே பாருங்கள். தாம்பளத்தட்டு இவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஒரே இதை தான் பண்ணுது, அதாவது ஜாயிண்ட் தனித்தனியாக ஜாயிண்ட் பண்ணாமல் ஒரே வெங்கலத்திலே பண்ணுது. வெங்கலத்தட்டு தான் இது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போன வாட்டி ஒரு குட்டி பிளேட் வச்சுருந்தேன், டிசைன் பிளேட். அது கூட ஜோடியாக கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. பெரிய தாம்பலம் தான். இதோட சைஸ் காட்டுறீங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய கிளாஸ் வச்சுருக்குறேன் இந்த வாட்டி. நம்மக்கிட்ட நிறைய பேர் கிளாஸ் இருக்கான்னு கேட்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆன்டிக் கிளாஸு பார்த்தீங்களா. இவ்வளோ இப்படி இருக்குது பிளாக்காக அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் செம்ம ஆன்டிக் பீஸு. இப்போலாம் இந்த மாதிரி நல்லா கட்டியாக வெயிட்டாலாம் கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு பாலிஷ் பண்ணி குடித்தோம்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது. இது அதுதான் பெஸ்ட்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து பூஜையில் வைக்கக்கூடியது. 4 ஸ்டாண்டு வச்சு இருக்குது பாருங்கள். பஞ்ச பாத்திரம் மாதிரியே சின்னதாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூஜையில் வச்சுக்கலாம். அப்படிலாம் நம்ம கிளாஸாகவும் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டிசைன்லாம் ஒரு கட்டிங் கொடுத்து கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு பெரிய கிளாஸு, வெங்கல கிளாஸ் தான் இதெல்லாம் பாருங்கள். கீழே இந்த இது கூட கீழே ஒட்டி இல்லாமல் இப்படி தனியாக இருக்கும். அப்போ தான் நம்ம கையில் வாங்கும்போது சுடாது. அந்த மாதிரி ஸ்டெப் கிளாஸு. நம்ம போன வாட்டி ஒரு குட்டி ஸ்டெப் கிளாஸ் போட்டோம்னா அந்த சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். அதை விட பெரிய சைஸு பார்த்துக்கோங்க. அதே மாடல் தான் ஸ்டெப் கிளாஸ்லேயே பெரிய சைஸு. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ், வெங்கலம் தான் எல்லாமே. நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதிலெல்லாம் குடிச்சோம்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த ஒரு இஷ்யூவும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு காட்டக்கூடிய ஆன்டிக் திங்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதை வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ், அதுக்கப்புறம் வெயிட்டு, சைஸ் எல்லாமே நான் தனித்தனியாக உங்களுக்கு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.